பஸ் மெதுவாக காலை நேரத்துல கோயம்புத்தூர் டவுன்ல இருந்து பொள்ளாச்சி நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருந்த மீனாட்சி வெளியில போற வயல்வெளிகளையும் தென்னை மரங்களையும் பார்த்துக்கிட்டே வந்தா. ஆனா அவ மனசு எங்கேயோ ரொம்ப தூரத்துல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல மூழ்கி இருந்துச்சு. அவளுக்கு அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். அவளோட அப்பாவும் அம்மாவும் அவளை பொள்ளாச்சில இருக்கிற அவங்க பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய தோட்டம், நிறைய மரங்கள், விளையாட ஒரு குளம்னு ஒரே சந்தோஷமா இருக்கும். அங்க அவளோட பாட்டி அவளுக்கு விதவிதமான கதைகள் சொல்லுவாங்க, சுவையான சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி ஒரு தடவை போயிருக்கும் போது அவளோட பாட்டி அவளுக்கு ஒரு சின்ன மரப்பாச்சி பொம்மைய பரிசா கொடுத்தாங்க. அந்த பொம்மை ரொம்ப அழகா இருந்துச்சு. நீல கலர் பாவாடையும் சிவப்பு கலர் சட்டையும் போட்டுக்கிட்டு தலையில சின்னதா ஒரு கொண்டையோட சிரிச்ச முகமா இருந்துச்சு. மீனாட்சிக்கு அந்த பொம்மைய ரொம்ப பிடிச்சு போச்சு. தூங்கும் போதும் விளையாடும் போதும் அந்த பொம்மைய அவ கூடவே வச்சுக்கிட்டா. ஒரு நாள் அவ பாட்டி வீட்டு தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பொம்மை தவறி குளத்துல விழுந்துடுச்சு. மீனாட்சி பதறிப்போய் குளத்துக்குள்ள இறங்கி பொம்மையை எடுக்க முயற்சி பண்ணா. ஆனா அவளுக்கு நீச்சல் தெரியாது. தண்ணி அவளை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ பயத்துல கத்த ஆரம்பிச்சுட்டா. அப்போ அவளோட தாத்தா ஓடி வந்து அவளை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்தாரு. மீனாட்சிக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அவளோட பொம்மை தண்ணில மூழ்கி போயிருச்சு. அந்த பொம்மையை நினைச்சு அவ ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்த அவங்க பாட்டி எவ்வளவோ சொல்லியும் அவ கேட்கல. அந்த பொம்மை அவளுக்கு வெறும் விளையாட்டு பொருள் மட்டும் இல்ல, அவளோட சின்ன வயசு சந்தோஷத்தோட அடையாளமா இருந்துச்சு. இப்போ பஸ் பொள்ளாச்சி கிட்ட வந்துருச்சு. ஜன்னலுக்கு வெளியில அதே வயல்வெளிகளும் தென்னை மரங்களும் போய்கிட்டு இருந்துச்சு. மீனாட்சி கண்ணை மூடிக்கிட்டா. வருஷங்கள் பல கடந்திருந்தாலும் அந்த மரப்பாச்சி பொம்மையோட ஞாபகம் அவ மனசுல அப்படியே பசுமையா இருந்துச்சு. அந்த சின்ன வயசுல தொலைஞ்சு போன சந்தோஷத்தை நினைச்சு அவ மனசு ஒரு நிமிஷம் கனத்து போச்சு. ஆனா அதே நேரம் அவளோட தாத்தாவோட அன்பும் பாட்டியோட அரவணைப்பும் அவ மனசுல ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னதும் மீனாட்சி இறங்கி நடந்தா. அவ மனசுல அந்த பழைய ஞாபகத்தோட ஒரு மெல்லிய சோகம் கலந்து இருந்துச்சு. ஆனாலும் காலப்போக்குல எல்லாமே மாறிடும்னு அவளுக்கு தெரியும். அந்த மரப்பாச்சி பொம்மை இல்லாட்டியும் அவளோட வாழ்க்கையில நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கு, இன்னும் நடக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை அவ மனசுல துளிர்விட்டுச்சு. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.